தூரிக்கா ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரமா எழுந்துரு. சரிப்பா, இதை எழுந்துக்கிறேன். சரி, போய் குளிச்சு ரெடியாகு. இந்த குளிக்கிறதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சானே தெரியலப்பா. ஸ்கூலுக்கு வர டைம் ஆகுது. சரி, குளிச்சுட்டு கிளம்புவோம். அப்பா, நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா, வாங்க போலாமா? போகலாம் தூரிக்கா, வீட்டில் எதுவும் இல்லை. நம்ம போகும்போது காஃபி ஷாப் போயிட்டு போகலாமா? சரிங்கப்பா, போலாம். தூரிக்கா, காஃபியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் எப்படி இருந்தது? ரொம்பவே நல்லா இருந்துச்சுப்பா. சரி வா தூரிக்கா, டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு போகலாம். சரிப்பா, போலாம். ஒரு வழியா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. பார்த்து போயிட்டு வாமா தூரிக்கா. சரிப்பா, நான் பார்த்து போயிட்டு வரேன். நீங்களும் பத்திரமா போங்க. ஒரு வழியா நம்மளும் ஆஃபீஸ் வந்தாச்சு, வேலையை பார்ப்போம். எப்படி இருக்க தூரிக்கா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் மாறன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க இங்க ஒருத்தர் இருக்கிறதே நீங்க மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. உன்னெல்லாம் யாரும் மதிக்கிறேன், போவியா அங்கிட்டு? இருக்கட்டும். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். பாத்துக்கிறேன் உங்களை. சரி வா மாறா, நம்ம பிளேஸ்ல போய் நம்ம உட்காரலாம். இன்னைக்கு தமிழம்மா என்ன சொல்லி தர போறாங்கன்னு ஒரே யோசனையா இருக்கு. சரி, நீ ரொம்ப போட்ட மனசை யோசிக்காத. என்ன சொல்லி தராங்கன்னு பார்க்கலாமா? இனிய காலை வணக்கம் பசங்களா. காலை வணக்கம் தமிழம்மா. காலை வணக்கம் தமிழம்மா. வீரா, நீ மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே காலை வணக்கத்தை சொல்கிறேன். உட்கார ஒழுங்க. வணக்கத்தை சொன்னாலும் தப்புங்கிறாங்க, சொல்லலைனாலும் தப்புங்கிறாங்க. அப்போ நான் என்னத்தை தான் செய்ய? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை இந்த கரும்பலகையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழமொழிகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோமா தமிழம்மா? ரொம்பவே சரியாக சொன்ன தூரிக்கா. இன்னைக்கு பார்க்க போகிற பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிற பழமொழி. இந்த பழமொழியோட விளக்கம் நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட நாளைக்கு கேட்டுட்டு வந்து நீங்கள் தான் இந்த பழமொழியோட விளக்கத்தை சொல்ல போகிறீங்க. எத்தனை பேர் கரெக்டாக இந்த பழமொழியோட விளக்கத்தை சொல்கிறீங்கன்றதை பார்க்கலாம். சரிங்க தமிழம்மா, நாளைக்கு இந்த பழமொழியோட விளக்கத்தை நாங்கள் எல்லாரையும் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக சொல்லுவோம் தமிழம்மா. அந்த வீரா பையன்கிட்ட இருந்து மட்டும் வார்த்தையே வராது நாளைக்கு நான் சொல்கிறேன்ட்டு. என்ன ஜென்மமோ தெரியலப்பா. சரி பசங்களா, நாளைக்கு வகுப்பில் பார்க்கலாம். சரி மாறா, நானும் கிளம்புறேன். அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி தூரிக்கா, நாளைக்கு பார்க்கலாம். என்னப்பா, என்கிட்ட யாரும் பேச மாட்டீங்களா? சரி வா போலாம் தூரிக்கா. ஆமா, அப்பா வர வெயிட் பண்ணுவாங்க. தூரிக்கா, நேரமாச்சு, வா வீட்டுக்கு போகலாம். போலாம்ப்பா. சரி, ஓகே மாறா, பாய். வீரா, நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. நாளைக்கு அந்த பழமொழியோட விளக்கத்தை எனக்கு சொல்லு, சரியா? ஆமாம், கஷ்டப்பட்டு நாங்கள் தெரிஞ்சுட்டு வருவோம். உனக்கு ஈஸியாக நாங்கள் சொல்லிடணுமாக்கோம். தலைவன் தான் சொல்லிதானே ஆகணும். அவன் கிடக்கிறான், விடுமாறா, நாளைக்கு பார்க்கலாம். என்னாச்சு தூரிக்கா, வந்ததுலேருந்து நீ சேடாகவே இருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா. தமிழம்மா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இந்த பழமொழியோட விளக்கத்தை தெரிஞ்சுட்டு வர சொன்னாங்கப்பா. நாங்கள் தான் நாளைக்கு கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லி தரணுமா. இவ்வளோதான விஷயம்? இதுக்கு போய் சோகமாக இருக்க? அந்த பழமொழியோட விளக்கத்தை அப்பா நான் உனக்கு சொல்லித்தரேன் தூரிக்கா. நிஜமாவாப்பா? நீங்கள் சொல்லி தரீங்களா? உங்களுக்கு அந்த பழமொழியோட விளக்கம் தெரியுமா? பழமொழியோட விளக்கம் எனக்கு தெரியும், நான் உனக்கு சொல்லித்தரேன். இனிய காலை வணக்கம் பசங்களா. காலை வணக்கம் தமிழம்மா. காலை வணக்கம் தமிழம்மா. என்ன வீரா, வீட்டில் தூங்கலையா? இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கேன். அது தமிழம்மா, நேற்று இரவு எங்கள் வீட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடடா, நீ சொல்கிறதுக்குள்ளே வகுப்பறையே முடிஞ்சிடும் போல இருக்கு. நான் வகுப்பு எடுக்கணும், அதனால் நீ பேசுகிறத நிப்பாட்டு. நேற்று உங்களுக்கு ஒரு பழமொழி வீட்டு பாடமாக கொடுத்துருந்தேன், அதோடைய விளக்கத்தை தெரிஞ்சுட்டு வாங்கன்னு. அந்த பழமொழியோட விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்தீங்களா? யாரெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரியும் தமிழம்மா. எனக்கு தெரியும் தமிழம்மா.
வீரா, அப்போ அந்த பழமொழியோட அர்த்தம் உனக்கு தெரியாதா? அதுதான் சொல்ல வந்தேன் நேற்று எங்கள் வீட்டில். எப்பா சாமி, நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல. அமைதியாக இருந்து அந்த விளக்கத்தை கேட்டால் மட்டும் போதும். சரி தூரிகா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த பழமொழியோட விளக்கத்தை சொல்லி பார்க்கலாம். சரி சொல்றேன் தமிழம்மா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த பழமொழிக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட முக பாவனையை வைத்து அவங்க மனசை நம்ம அறிஞ்சிக்கணும். ஏன்னா அகம்னா மனசு, அகத்தின் அழகு மனசோட அழகை பற்றி நம்ம சொல்றது. ஒருத்தர் எவ்வளோ சோகமாக இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு அவங்க முகத்தை வச்சு அவங்களுக்கு என்ன விஷயன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரொம்பவே நல்லாவே சொன்னம்மா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றதுக்கு கரெக்டான அர்த்தத்தை நீ சொல்லியிருக்க. உங்களுக்கான அடுத்த பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அகல இருந்தால் நிகழ உறவு. இந்த பழமொழிக்கான அர்த்தத்தையும் நீங்கள் தான் நாளைக்கு எனக்கு சொல்ல போகிறீங்க. சரிங்க தமிழம்மா. இன்னைக்கு தூரிகா சொன்னா இல்லையா மாறா, நாளைக்கு நீ தான் சொல்லணும். சரிங்க தமிழம்மா. தூரிகா, இன்னைக்கு கிளாஸ்ல நீ ரொம்ப கலக்கிட்ட போ. சூப்பரா அந்த பழமொழியோட விளக்கத்தை சொன்னேன். இந்த கிரெடிட்ல எங்க அப்பாவுக்கு தான் சேரணும். எங்க அப்பா தான் இந்த பழமொழியோட விளக்கத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன தூரிகா, நான் சொன்ன பழமொழியோட விளக்கம் கரெக்டா இருந்துச்சா? நீங்க சொல்லி கொடுத்த அந்த பழமொழி விளக்கம் ரொம்பவே சரியா இருந்ததுன்னு தமிழம்மா சொன்னாங்கப்பா. சரி, நேரம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாமா? சரி மாறா, லீவு டைமில் நீயும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாயேன். சும்மா தானே இருப்ப வீட்டில். சரிங்க அங்கிள், கண்டிப்பாக வரேன் ஒரு நாள். சரி மாராவீரா, நான் கிளம்புறேன்னா நேரம் ஆயிடுச்சு. அப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போட்டேன். வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடலையேம்மா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. அம்மா தான் இல்லைல்ல வீட்டில், எதுவுமே சமைக்கலையே. அப்பா, நான் உனக்காக பிடிச்ச ஃபுட்டு செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு சமத்தா போய் தூங்குவியா? எனக்கு பிடிச்ச வெஜிடபிள் ரைஸா? ஜாலி, நான் நல்லா சாப்பிடுவேன். நீ சாப்பிடு, அப்பாவுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, அதை போய் பார்க்குறேன். சரிப்பா. அப்பாடா, ஒரு வேலையை சாப்பிட்டாச்சு. என்ன தூரிக்கா, அதுக்குள்ளே தூங்கிட்டா? சரி, டயர்டாக இருக்க போல இருக்கு, தூங்கட்டும்.